ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த சுண்டைக்காவை வச்சு தான் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும், ரொம்ப இயல்பான முறையில் இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. சுண்டைக்காய் உங்களுக்கு தெரியும். இதை தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து 2-3 விதத்தில் சமைப்போம். இன்றைக்கி நான் வந்து புளிக்குழம்பு செய்ய போகிறேன். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அம்மா அப்பா எல்லாமே சமைப்பாங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட ஒரு சமையல் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த சமையலை செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான, அதாவது இந்த சமையலுக்கு தேவையான மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக இது தான் இன்னும் ரெடி பண்ணல. இதை உங்கள்கிட்ட காட்டிட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த காம்பிலேருந்து இந்த சுண்டைக்காவை மட்டும் அப்படி புட்டு எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இடிக்கல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது இடித்து ஒடிச்சு எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சமைக்கிற அதாவது அந்த குழம்பு, அந்த மசாலா வந்து இந்த வெண்டிக்காய்ன்ற இந்த சுண்டைக்காய்க்குள்ளே நல்லா அக்செப்ட் பண்ணும். ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஆனால் இந்த விதமாக நம்ம சமைக்கும் போது அருமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்சேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடிக்கல்ல நல்லா ஒரு இடி இடித்து இந்த மாதிரி ஒடிச்சு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மற்ற திங்ஸை வாங்க பார்க்கலாம். கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மல்லி இலை இந்த மாதிரி காம்போடு சேர்த்து, எப்படி இருந்தாலும் இலை மட்டும் போடுறதுனால ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு தக்காளி பழம், பூண்டு 3 பல் நான் சின்னதாக ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பழுத்த மிளகாய் பாதி இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 3 இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கரி லீஃப், கருப்பிலை. இது மட்டும் ஏன்னு தெரியாது, அப்பப்போ வராது வாயில். சுண்டைக்காய் மொதலையே காட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மிளகாய் மிக்ஸ் பண்ணதும் காட்டியாச்சு. அப்புறம் இது கடுகு தாளிப்பு தேவையான அளவு. அப்புறம் இது குறுக்கா புளின்னு சொல்லுவாங்களே, அந்த புளி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து. சுண்டைக்காய் மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புளி ஊற்றினமா அந்த மருந்தை வந்து முறிச்சிரும். அதனால் நான் குறுக்கா புளி யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சமைக்கலாம். கடுகு தாளிப்பு இது நல்லா வெடித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெடித்ததும் இஞ்சி, பூண்டு ரெண்டும் பொன்னிறமாக வதங்கினதும் வெங்காயம், அதோடு மிக்ஸ் பண்ணி வச்சு மசாலா பொடி. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வடை போகும் வரை, அதாவது மிளகாய் வடை போகும் வரை. இது நல்லா வதங்கினதும் சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு தேவையான அளவுக்கு தண்ணி, இதோடு கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதித்து வெந்து பச்சை வடைலாம் போக சுண்டி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேகிறதுக்கு முன்னே இந்த குழம்பு சுண்டிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இடையிடையே தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டைக்காய் ஒரு பாதிவாசி வெந்ததும் நான் இந்த குறுக்காப்புளியும் ஊற வச்ச தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து கடைசி வரைக்கும் வெந்து வரட்டும். அதோடு பழுத்த மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பாய்.